ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். மங்களாசாசனத்தாலே மத்த ஆழ்வார்களுளே பெரிய ஆழ்வார் என்று பெயர் பெற்றவர் வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெரியாழ்வார். பிரணவப் பொருளை சுருக்கமாக தன்னுடைய பிரபந்தத்தின் மூலமாக பல்லாண்டுன்னு எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்கிறதனாலே வயிறு பிடித்து உருகி பதிகங்கள் பாடியுள்ளார். அந்த பெரியாழ்வாரினுடைய மகோத்சவம், திருவவதார நட்சத்திர மகோத்சவம் வெகு சிறப்பாக அத்தனை திவ்ய தேசங்களிலும் தொடங்கி இருக்கின்றதை பொருட்டு நாமும் பெரியாழ்வார் அனுபவத்தை அனுபவிக்கலாம் என்பதனாலே பெரியாழ்வாரும் மற்றைய ஆழ்வார்களும் என்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த அனுபவத்தில் இந்த முதல் நாள் ஆண்டாளும் ஆழ்வாரும். இன்றைய தினம் ஆணிப்பூரம். பெரியாழ்வார் மகோத்சவத்தை அனுபவிக்கும் விதமாக இன்று முதல் நாளிலே ஆண்டாளும் பெரிய ஆழ்வாரும் என்று இந்த அனுபவம், முதல் நாள் அனுபவம். ஆண்டாள் பாசுரங்களும் பெரியாழ்வார் பாசுரங்களும் ஒத்திருக்கும்படியான அனுபவத்தை இன்று நாம் அனுபவிக்கிறோம். அநேக பாசுரங்கள், அதில் முக்கியமான அனுபவிக்கக்கூடியதான பாசுரங்கள். முதலிலே இலங்கை ஆழி கை எந்தை எடுத்த மலை என்று பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். அதற்கு நாச்சியாரினுடைய ஒத்திருக்கக்கூடியதான பாசுரம் குன்னு குடையா எடுத்தாய் குணம் போற்றி. இலங்காழிக்கை, இலங்கு ஆழி கை எந்தை எடுத்த மலை என்பதுதான் பெரியாழ்வாரனுடைய வாக்கு. இலங்கு ஆழிக்கை அப்படின்னு சொன்னா, இப்போது திருவாழியை திருக்கையிலே உடையனானமை அப்படின்னு அர்த்தம். இப்பொழுது திருவாழியை கையிலே கொண்டிருக்கான். அப்ப இந்திரனை தலையெடுக்கும்படியான ஆயுத பரிகரம் அவனிடத்தில் உண்டாயிருக்கு. இப்பொழுது இந்திரனானவன் கோபத்தாலே கல் வருஷமே வர்ஷித்தான். அப்படி அவனுடைய செயலை பார்த்து அவனுடைய தலையை எடுக்கும்படியான பரிகரம், ஆயுதம் ஆழி கை, ஆழியானது கையிலேயே இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் உண்பது கொண்ட நாம் உயிரையும் கொள்ள ஒண்ணாது. அனுகூலனுக்கு வந்த கலக்கம், இவன் இந்திரனுக்கு வந்த கலக்கத்தினால இப்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கான். நாம் அவனுடைய உயிரை எடுப்பது அப்படிங்கிறது தகாது. அவனே தெளிந்து விடுவான் என்பதனாலே என்ற வாக்கினாலே தன்னுடைய ரக்ஷ்ய வர்க்கத்துக்கு, அதாவது ஆயர்பாடி மக்களுக்கு ஒரு குறையும் நேர்ந்து விடாமல் மலையை எடுத்து நின்றான், தன்னுடைய நீர்மையை காட்டினான் அப்படின்னு. இப்ப அனுகூலனுக்கு வந்த கலக்கம் அது தெளிந்து விடுவான். அதனால அவனுடைய தலையை எடுப்பது அப்படிங்கிறது இங்கே அவசியம். அன்னு ஆழிக்கை, திருவாழியாழ்வான் கையிலே இருந்த பொழுதிலும் அப்படின்னு ஆறது. ஆக மலையை எடுத்து ரக்ஷிய வர்க்கத்தை ரட்சித்தான், தன்னுடைய நீர்மையை காட்டினான் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழி. நாச்சியார் குன்னு கூடையா எடுத்தாயே அந்த குணமே போற்றின்னு சொல்றார். அப்ப அனுகூலனானவனுக்கு இப்போ பிராமாதிகமாக புகுந்தது அன்று. அப்ப என்ன ஆகிறதுன்னா, இவன் எதற்காக இப்படி செய்தான்னா, கோவிந்தாபிஷேகம் பண்ணுவதற்காகவே இவன் செய்தான். பெரும் பசி இந்திரனுக்கு, அதனால வந்த கோபம், அதனாலே கல்மாரி வர்ஷித்தான். அப்படி கை நொந்த உடனே அவனே விட்டு விடுவான், கை நொந்தவாறே விட்டு விடுவான். அப்படிங்கிறதுனாலே இந்த இடத்திலேயும் உண்பது கொண்டார் உயிர் கொண்டு தலை அறுக்கவோ அப்படின்னு. அதனாலே அது செய்யாது இப்படி விட்டாய். அது மாத்திரமா, ரக்ஷிய வர்க்கத்துக்கு ஒரு நோவு வராமல் மலையை எடுத்தே ரட்சித்தாயே, அந்த நீர்மை குணமே போத்தி அப்படின்னு சொல்றாள் இந்த இடத்துல. அந்த நீர்மை குணத்துக்கே நாங்கள் அடிமையானோம் அப்படின்னு. அதாக இலங்கு ஆழி கை எந்தை எடுத்த மலை என்றும் குன்னு குடையா எடுத்தாய் குணம் போத்தி என்று முதல்ல ஒரு ஒப்பீடு. இரண்டாவது, தம்முடை குட்டன்களை குதிப்பயித்தும். இது பெரியாழ்வார் திருமொழி.
இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே என்ன நாச்சியார் திருமொழி பதிகம். பட்டிமைந்தோர் காரேறு பல தேவருக்கு ஒரு கீழ் கண்ணாய் இட்டீரிட்டு விளையாடின். இப்ப இந்த இடத்துல தம்முடைய குட்டன்களை குதிப்பயிற்றுகின்றான், பயிற்றுவிக்கின்றான். அப்படின்னா தம்முடைய குட்டிகளை முதுகிலே ஏத்தி கொண்டு ஒரு கொம்பிலே போய் கொம்பிலே ஏற்றி இருந்து ஒரு கொம்பிலிருந்து இன்னொரு கொம்புக்கு தாவுவது போல அப்படி பயிற்சி கொடுக்கும் கூடியதான விஷயம் போலே தான் முந்துர குதித்து காட்டி அபியசிக்கின்றான் அப்படின்னு. இப்ப குரங்குகள்லாம் இருக்கு, ஒரு கொம்பிலிருந்து ஒரு கொம்புக்கு தாவுகின்றது அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? தன்னுடைய முதுகுல குட்டியை சுமந்து கொண்டு அந்த பயிற்சியை காட்டும். அதுபோல இவன் என்ன செய்யறான்? தன்னுடைய முதுகிலே கட்டிக்கொண்டு செய்யறது போல தான் முந்துர குதித்து காட்டி அந்த பயிற்சியை செய்கின்றானாம் இந்த இடத்துல. அதே போல நாச்சியார் திருமொழியில இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி அப்படின்னா அந்த பசுக்களுக்கு தண்ணீர் அருந்துவதற்கு கூட தெரியாது இருக்கின்றது அப்படின்னா அவர்களுக்கு இப்படித்தான் தண்ணீர் அருந்த வேண்டும்னு தான் செய்து காட்டி அதை அருந்தும்படிக்கு செய்கின்றான். அப்படின்னு அவற்றுக்கு தண்ணீர் பருகை அபேட்சிதம். அதனாலே தானே அறமட்டு நீரிலே கீழே இறங்கி பின்னே கையை கட்டி கொண்டு நின்று குனிந்து பருகி காட்டுகின்றானாம். அந்த பசுக்களுக்கு எப்படி தண்ணீர் அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறானாம். பின்னையும் அவ கூட குடிக்குமாம். அப்படி தடம் பருகு கருமுகில் என்று கலியன் வாக்கு. தடம் பருகு ஒரு கருமுகிலே வந்து தண்ணீரை பருகிறது போல என்ன இருக்கு, அப்படி இருக்காம் எம்பெருமான். அப்படி கையை கட்டி கொண்டு அரை மட்டு நீரிலே தாழ்ந்து நின்று தண்ணீர் பருகி காட்டுகின்றானாம். எப்படி இந்த பசுக்கள் எல்லாமும் தண்ணீர் அருந்த வேண்டும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ரக்ஷனை. அப்ப ச எத் பிரமாணம் குருத்தே லோக சத் அனுவர்த்ததே அப்படின்னு இவனுடைய காரியத்திருத்தம் இருக்கின்றது அப்படின்னும் ஒரு வாக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். அப்படி இவனுடைய காரியமானது அனுவர்த்திக்கும் லோக அனுவர்த்தனம் பொருட்டாகவே இருக்கின்றது. ரக்ஷணம்னு அப்படி ரக்ஷணத்தை பொருட்டே இவன் செய்கின்றான். தான் செய்து காட்டி அவை அனுபவிக்கும்படிக்கு அவைகளும் அனுசந்திக்கும்படிக்கு செய்கின்றான். அப்படிங்கிறதுனாலே தம்முடைய குட்டன்கள் குதிப்பைத்தும் இட்டமான பசுக்களை இனிது மதித்து நீரூட்டி அப்படிங்கிறது 2வது.